அட தேவா, நீ எப்படா வந்த? இதோ இப்பதான் லலிதாக்கா வர்றேன். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். தேவா, கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில நீ வந்திருக்க. ஆமா, உற்சவ நேரத்துல நான் உன்னை கோவில்ல பார்க்கவே இல்லையே. ஊர்ல இல்ல போல இருக்கு. மறுபடியும் இமயமலைக்கு போயிட்டேன்னு நான் நினைச்சேன். என்னக்கா ஆச்சு? வீட்டுல மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நீ வந்ததும் ஒரு நல்லதா போச்சுடா. நம்ம சுனிதா புருஷன் ஜக்கி இருக்கான்ல, வயித்த வலின்னு சொல்லி ரொம்ப நேரம் துடியா துடிக்கிறான். உங்க மாமா கூட வைத்தியரை கூட்டிட்டு வரதுக்கு தான் போயிருக்கிறாரு. வித்யாசங்கரும் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கிறான். உனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் ஏதாவது பண்ணி மருந்து ஏதாவது கொடுத்தேன்னா அவன் வயித்த வலி குணமாகும்ல. உனக்கு தண்டா புண்ணியம். வா, உள்ள வா. தேவா, என்னடா ஜக்கி, இவ்வளவு நேரம் வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருந்த. வீட்டுல இருக்க எல்லாரையும் பாடா படுத்திட்டு இப்ப என்னடானா ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி தெம்பா இருக்க. போடா உள்ள. வயிற்று வலி வந்தா இப்படி எல்லாம் வெளியில சுத்தக்கூடாது. கஷாயம் போட்டு குடுக்கற, குடிச்சிட்டு பேசா படுத்துக்க. போடா உள்ள. ராஜலட்சுமி அம்மா, நான் அப்போ சாப்பாடு சாப்பிட்டப்போ சரியா ஜீரணமாகல. இப்போ ஜீரணமாகற மாதிரி இருக்கு. சரியாயிடும் நினைக்கிறேன். விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா சொல்ற நீ? நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி பேசுற. அப்ப என்னடானா வயிற்று வலி தாங்க முடியலன்னு சொன்ன. இப்ப என்னடானா ஒண்ணுமே இல்லைங்கிற. இனிமே உன் வார்த்தையை எப்படி நான் நம்புவேன்? உன் வயிற்று வலிக்காக தான் அங்கங்க இலைய தேடி பறிச்சிட்டு வந்திருக்கேன் கஷாயம் போட. எல்லாம் வீணா போச்சு. எப்படியோ போய் தொலை. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.